கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 31வது வசனம். மத்தேயு 24:31. Matthew 24:31. வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை அப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஒரு வருகையா இருக்குது. அதே சமயத்துல அவருடைய தேவதூதர்கள் செய்யக்கூடிய ஒரு பெருமையான காரியம் என்ன? அந்த தேவதூதர்கள் என்ன பண்றாங்க? அவரோட கூட வரக்கூடியதாய் கர்த்தரோட கூட இந்த தேவதூதர்கள் எல்லாம் வர்றாங்க. ஏன்னா மத்தேயு 13:41 பார்க்கிறோம், மனுஷகுமாரன் தன்னுடைய தூதர்களோடு கீழே வருவார் என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா எபிரேயர் 1:14 பார்க்கிறோம், தேவதூதர் எல்லாம் பணிவிடை செய்யும் ஆவிகளாய் இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடியதாக. அவங்க என்ன பண்றாங்க? அவங்க வரும்போது ஒரு என்ன மகா எக்கால சத்தத்தோட அப்ப ஒரு எக்கால சத்தம் ஒரு வெற்றியினுடைய சத்தம், ராஜா வரப்போகிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு அர்த்தம். இது என்ன, எல்லாரும் காணக்கூடியது மாத்திரமில்ல, எல்லாரும் கேட்கக்கூடியது. எப்படி கர்த்தருடைய வருகை எப்படி இருக்கு? எல்லாரும் காணக்கூடியது மாதிரி எல்லாரும் கேட்கக்கூடியதாகவும் இருக்கு. 1 தெசலோனிக்கேயர் 4:16 பார்க்கிறோம், என்ன தேவ தூதர்கள் எக்கால துணியோடு வருவார்கள் என்று சொல்லக்கூடியதாக. 1 கொரிந்தியர் 15:52 பார்க்கிறோம், கடைசி எக்கால துணி என்ன, அவருடைய உயிர்த்தெழுதலை குறிக்கக்கூடியதாக. யோவேல் 2:1 பார்க்கிறோம், எக்காலம் எதை குறிக்குது? கர்த்தருடைய நாளை குறிக்கக்கூடியதாக. அப்ப என்ன எக்காலம் எதை குறிக்குது? ராஜா வந்துட்டார், முடிவு வந்துருச்சு அப்படின்னு காட்டக்கூடியதாக. அப்ப அவங்க என்ன பண்ணாங்க? அவர்கள் என்ன பண்ணுவாங்க? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை, இதுதான் கடைசியாக மக்களை, தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை மீட்டு கொள்ளக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா இவங்கெல்லாம் யாரு? பிதாவாகி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எபேசியர் 1:4 பார்க்கலாம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ரட்சிக்கப்பட்டவர்கள். யோவான் 10:28 பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியினால முத்திரை பெற்றவர்கள். எபேசியர் 1:13 பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவ காலத்தை மேற்கொண்டவர்கள். மத்தேயு 24:22 பார்க்கிறோம். அப்ப இந்த தேவதூதர்கள் என்ன பண்றாங்க? எல்லா விசுவாசிகள், எல்லா உண்மையா மீந்திருக்கக்கூடிய மக்கள், எல்லா காலத்திலையும் அந்த உபத்திரவ காலத்துல மீட்கப்பட்டு இருக்கக்கூடிய எல்லா தேசத்திலும் உள்ள மக்கள். ஏன்னா ஏசாயா 11:12 பார்க்கிறோம், கர்த்தர் என்ன பண்றாரு? துரத்தி அடிக்கப்பட்ட தம் மக்களை சேர்க்கிறார் என்று சொல்லக்கூடியதாக. சகரியா 2:6 பார்க்கிறோம், 4 திசையிலும் காற்று வீசி கர்த்தர் எல்லாத்தையும் சேர்த்து கொள்ளக்கூடிய காரியம். அப்ப என்ன, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருத்தர் கூட விட்டு விடவில்லை. 4 திசையிலும் என்ன, 4 திசையிலிருந்து, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என்று சொல்லக்கூடிய 4 திசைகளிலும் இருந்து என்ன, ஒரு முனையிலிருந்து மறுமுனை மட்டும். அப்ப என்ன, ஒரு எந்த டிஸ்டன்ஸும், எந்த ஒரு காரியமும் ஒரு தடையே கிடையாது. எல்லாத்துலயும் இருக்கிற எல்லாரையும் சேர்த்து ஒருத்தரை கூட விடாம எல்லாரையும் கர்த்தர் கூட்டி சேர்க்கக்கூடியவராய் இருக்கிறார். அதனால என்ன, இதுல கர்த்தருடைய மக்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்டு கிறிஸ்துவோடு சதா காலமும் இருக்கக்கூடிய ஒரு காரியம். சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நீங்க ரொம்ப தைரியமா வாழணும். எதுக்கு? கர்த்தர் உங்களை ஒரு நாளும் மறக்க மாட்டார். எப்படி? தேவதூதர்களை அனுப்பிச்சு யாரெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, இந்த உபத்திரவ காலத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, எனக்கு அருமையானவர்களே, ஒரு நிமிஷம் நான் மறுபடியும் சொல்றேன். நம்ம சபை மக்கள் எப்படி கர்த்தருடைய முதலாம் வருகையில நம்ம எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதற்கு பின்பாக பூமியில 7 வருஷம் உபத்திரவ காலம் நடைபெறும். இந்த உபத்திரவ காலத்துல ரட்சிக்கப்பட்டு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரையும் இங்க கூட்டி சேர்க்கப்படும். நம்ம ஏற்கனவே அவரோட கீழே வருவோம், தேவதூதர்களோடும் கர்த்தரோடு வருவோம். இவர்களை சேர்த்து கொண்டு நம்ம தேவனோடு சதா காலமும் வாழக்கூடிய ஒரு காரியத்துல இருப்போம். அதனால நீங்களும் நானும் என்னன்னா, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை உம்முடைய கரங்கள்ல பாதுகாப்பாய் இருக்கிறது, அதனால நான் சந்தோஷமா இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியதான்.
அப்ப கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் கூட்டி சேர்ப்பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம் என்ன கொடுக்குது? நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அப்ப என்ன, கர்த்தர் ஒரு மனுஷனும் கூட விட மாட்டாரு, எல்லாரையும் சேர்க்கக்கூடியதாக. ஒருத்தர் கூட கர்த்தருடைய ஜனங்கள் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் கூட வரமாட்டாங்க. எல்லாரையும் பூரணமாக முழுமையாக கர்த்தர் கூட்டி சேர்ப்பார். வல்ல பிதாவே, இது அந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, எத்தனையோ காரியங்கள் நடைபெறுகிறது, எவ்வளவோ காஸ்மிக் ஈவெண்ட் நடக்கும் போதும் தேவன் எங்களை மறவாத தேவன். ஆமாண்டவரே, ஒரு காலம் எங்களை மறவாமல் எங்களை எல்லாரையும் கூட்டி சேர்த்து, ஆமாண்டவரே, உம்மோடு சதா காலமும் வாழக்கூடிய ஒரு மகா பெரிய பாக்கியத்துக்குள்ள எங்களை கொண்டு போய் சேர்க்க போறீங்க. அதற்காய் கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம். மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால சந்திப்போம்.